Children for Christ. இன்றைய சிறுவர்கள் கிறிஸ்துவுக்கு என்ற ஒரு ஊழியத்தை செய்கிறோம். ஏன்னா இந்த சிறுவர்கள் 60 கோடி பிள்ளைங்க இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1 கோடி பிள்ளைகளுக்கு தான் இயேசுன்னு தெரியும், விபிஎஸ் மூலமாக, சண்டே ஸ்கூல் மூலமாக. ஆனால் 59 கோடிக்கு இயேசுவை பற்றி தெரியாது. நாங்கள் சின்ன பிள்ளைகளை அரை டிக்கெட்டு தர டிக்கெட்டுன்னு சொல்கிறதில்ல, அவங்க தான் முழு டிக்கெட். இந்த சிறியில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இயேசு மத்தேயு 18 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. இந்த சிறில் ஒருவனாகில் கெட்டுப்போது பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தம் இல்லைன்னு தன்னுடைய சித்தத்தை சொல்லியிருக்கிறார். அதை ஏற்று இந்தியா முழுதும் நாங்கள் சிறுவர்களை செய்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துக்காக பாஸ்டருக்கு மீண்டுமாக நன்றி. இன்றைக்கு இவங்களோடு கூட நான் தியானம் பண்ணுவதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரூத்துடைய புஸ்தகம். ஒரு வசனத்தை வாசித்துட்டு அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு செய்திக்குள்ளே போகலாம். ரூத்துடைய புஸ்தகம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கும் சாமுவேல் புஸ்தகத்துக்கும் நடுவில் இருக்குது. ஓகேயா? நீங்கள் யாராவது எடுத்தவங்க 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சத்தமாக வாசிக்கணும். ம் ம் அல்லேலூயா. ரொம்ப அழகாக வாசிக்கிறா. அவருடைய செட்டைன்கள் அடைக்கலமானவனுக்கு அவரால் நிறைவான பலன். அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் நம்முடைய ஆண்டவர் பலன் அளிக்கிற ஆண்டவர். எதுக்காக திரும்ப வராரு? அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொல்லி 15 ஆதியாகமம் 15:1 நம்ம வாசிக்கிறோம். ஆக பலன் அளிக்கிற தேவன். 5 தாளந்தை கொடுத்து விட்டு போனவர் 10 தாளந்து அவன் உண்டாக்குனதுனால சந்தோஷப்பட்டார், அவனை பாராட்டினார். நல்லது, உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே. அப்போ நம்ம கையில் ஏதோ ஒன்றை கொடுத்துருக்கிறார். எனக்கு சிறுவர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், வாலிபர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், போதிக்கிறது. இதுக்கு இன்னைக்கு அழகான மனப்பாட வசனம் பாஸ்டர் சொன்னாங்க. எந்த சபையிலும் இப்படி செய்கிறதில்லை. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்யணுமா? கணக்கு கொடுக்கணும். இந்த உலகம் கணக்கு கொடுக்குற கர்த்தரை அறியலை, நமக்கு தெரிஞ்சிருக்கு. எதையுமே ஆண்டவர் கணக்கு கேட்குறவராக இருக்கார். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது ஆண்டவருக்கு பெருசு இல்லை. ஆனால் வரிசையாக உட்காரணும், அதுக்கு கணக்கு ஒப்பிக்கணும். 50 பேராக உட்கார வச்சையா கணக்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்து சர்ப்ளஸாக க்ரம்பிள்ஸ் நிறையா ரொட்டி துண்டுலாம் கிடைக்குது, அதெல்லாம் விட்டுட்டு சீசரில் போகும்போது கணக்கு கொடுக்கணும். போய் பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். 12 கோடியை மீதி எடுத்தாங்க. அது கூட எண்ணிக்கை கணக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்முடைய கணக்கும் கர்த்தர் தரும் பலனும் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் உங்களுக்காக நீங்களே ஜெபம் பண்ணணும். லார்ட் ஸ்பீக் டு மீ. லார்ட் ஐ லைக் டு லிசன் யுவர் வேர்ட் அப்படின்னு கேட்கணும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லி கொடுத்தது போல் நீங்கள் கேட்டால் தான் அவர் பேசுவார். கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவுனா எல்லாருக்கும் காது இருக்குது, ஆனால் மனசு இருக்குதா? அப்போ தான் ஆண்டவர் பேசுவார். பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல காலை வேலைக்காக நன்றி. எங்களுக்கு இன்னொரு வாழ்நாளை கூட்டி கொடுத்தீரே, இதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ, அந்த சபை என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த புஸ்தகத்தில் 4 அதிகாரம் தான் இருக்குது, ஒரு 80-85 வசனம் தான் இருக்குது. சின்ன புஸ்தகம்தான். ஆனால் இது ஒரு சபையை குறிக்கிற ஒரு புஸ்தகம். இதை 4 தலைப்பில் சொன்னால் சோதனை, வேதனை, போதனை, சாதனை. எல்லாம் சொல்லுங்கள். இன்னொரு தடவை. சோதனை, வேதனை, போதனை, சாதனை. கவனிங்க. சோதனை என்ன அப்படின்னு கேட்டால் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம் 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 இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தேசத்தில் பஞ்சம். இஸ்ரவேல் தேசத்தில்
பாருங்க, பைபிளில் நிறைய பஞ்சம் இருக்குது. அதில் 15 பஞ்சம் வந்து இஸ்ரவேல் தேசத்திலே வந்துச்சு. நல்லா கவனிங்க. உண்மையான கடவுளை கும்பிடுகிற, கடவுளுடைய வாய்ஸை கேட்குற, பிரத்யட்சமாய் பார்க்குற ஒரு நாட்டில் 15 தடவை பஞ்சம் வந்திருக்குது. ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம், ஈசாக்கு காலத்தில் பஞ்சம், யாக்கோபு காலத்தில் பஞ்சம், யோசேப்பு காலத்தில் பஞ்சம், தாவீது நாட்களில் பஞ்சம்னு 15 பஞ்சம் இருக்குது. தேவனிடத்திலே கொஞ்சம் மழலை பேசும் மனிதர்களுக்கு, தேவனிடத்திலே தஞ்சம் அடைந்தவர்களுக்கு அஞ்சும் பஞ்சம் வரலாமா அப்படி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏசு இருக்கிற போட்டில் அலை அடிக்கலாமா? சும்மா சொல்லுங்கள், நீ தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏசு இருக்கிற போட்டில் போய் அலை அடிக்கலாமா? அடிக்கலாமா? பரவாயில்லையே. ஏசு இருக்கிற போட்லேயும் அலை அடிக்கும், அதான் சோதனை. ஆனால் மூழ்கி போக மாட்டோம். இப்போது மணல் மேலே கட்டின வீடு, கற்பாறையிலே கட்டின வீடு, ரெண்டையுமே அலை மோதும், நீரோட்டங்கள் மோதும். ஆனால் ஒன்று தான் நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. அப்போது பஞ்சம் என்பது என்னவென்று கேட்டால், தங்கத்தை உரசி பார்ப்பது. பேங்க்குக்கு போய் இல்லாட்டி பான் புரோக்கர்கிட்ட போய் தங்க நகையை கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? எவ்வளோ காசு வேணும்னு கேட்க மாட்டாங்க. முதல்ல ஒரு உரசுவான் பாருங்க. தங்கத்தை உரசினால் பித்தளை ஆகுமா? ஆப்பிள் ஜூஸை குலுக்குனா பாவக்காய் ஜூஸ் ஆகுமா? எல்லா பொருளையுமே நீங்கள் வாங்கும்போது, எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா, கமாடிட்டிஸ் வாங்கினீங்கன்னா டெஸ்டட் ஓகேன்னு போட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது அக்கினியில் போயிட்டு வந்துருச்சுப்பா, சோதனையெல்லாம் கடந்து வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போது பரீட்சைக்கு நில்லாதவர்களாக நான் நிற்கக்கூடாது, பரீட்சையை சந்திக்கணும், சவாலாக நம்ம சந்திக்கணும். இந்த குடும்பத்துக்கு ஒரு அலை அடிச்சிச்சு, ஒரு சோதனை அலை, டெம்டேஷன் வேவ், டெம்டேஷன் சொல்லலாம், வேவ் ஆஃப் டெம்டேஷன் ஆஃப் வேவ் எப்படினாலும் சொல்லலாம். ஒரு அலை அடிச்சிச்சு, அது பஞ்சம் என்ற அலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கவனிங்க, அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு பேர் பெத்லஹேம். அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. பெத்லஹேம்னா நல்லா கவனிக்கணும். பெதஸ்தானா அனுப்பப்பட்டவன். பெத்லஹேம், பெத்து அப்படின்னா வீடு, பெத்லஹேம்னா கர்த்தருடைய வீடு, அப்பத்தின் வீடு. பெத்தேல்னா ஹவுஸ் ஆஃப் காட். பெத்லஹேம்னா அப்ப குறைச்சியே இல்லாத ஒரு நாடு. அதுக்கு அடுத்து எப்ராயிம்னு அந்த ஊருக்கு இன்னும் ஒரு பேர், எப்பாப்ரத்தா அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன தெரியுமா? விளையும் தேசம். ஊரெங்கு விளையாமல் போனாலும் இந்த எப்ரத்தான்ற ஊருக்கு பேர் என்ன அர்த்தம்னா விளைச்சல் அதிகமாக உள்ள இடம். இப்படியெல்லாம் இருந்து இவங்களுக்கு எப்படி இந்த சோதனை வந்துச்சுன்னு கேட்டால் நல்லா கவனிங்க. சோதனை 3 வழியில் வரும். 1 த்ரூ சாவரியன் காட். ஒன்றாவது, சர்வவல்ல தேவனும் பஞ்சத்தை அனுப்புவார். அவர்கள் பஞ்சத்தை அனுப்பினார்னே இருக்கு, பஞ்சத்தை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் பஞ்ச காலத்திலே உயிரோடு காப்பேன்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் நம்ம வாசிப்போம். நல்லா கவனிங்க. அப்போது காட் அலோஸ் டெம்டேஷன் இன் த லைஃப் ஆஃப் செயின்ஸ் ஆர் ஹிஸ் ஃபேமிலி. ஆண்டுடைய குடும்பத்துக்கு, பரிசுத்தவான்களுக்கு பஞ்சத்தை அனுப்புகிறார். நான் நிறையா பஞ்சத்தை சந்திச்சிருக்கிறேன். பஞ்சம் ஆபிரகாம் சந்திச்சது. பஞ்சம்னா ஒரு சோதனை. கவனிங்க. 2வது, த்ரூ செல்ஃப் ஆர் சின். பாவத்தின் மூலமாக, சுயத்தின் மூலமாக பஞ்சம் வரும். பாவம் செஞ்சீங்கன்னா, பாவம்னா என்னது? டாஸ்மாக் கடைக்கு போகிறது, அனாவசியமாக செலவு, சூதாட்டம் பண்ணுறது, இன்னும் இஷ்டத்துக்கு யாருக்காவது கடன் கொடுக்கறது கேட்காம, இப்படி பல சுயத்தின் மூலமாக, பாவத்தின் மூலமாக நமக்கு சோதனை வரும். பேங்க் பேலன்ஸ்னால் காலியாயிரும். சோதனை. எல்லா சோதனையிலையும் சாத்தான் என்ன சோதிக்கிறான்னு நீங்கள் சொல்லவே கூடாது. சாத்தான் பரிதாபம் எங்கேயோ மூலையில் இருக்கான். உங்கள் இச்சையே உங்களை பாவத்துக்கு நடந்தது அப்படின்னு நிருபத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை சுயத்தின் மூலமாக, பாவத்தின் மூலமாக கூட சபைக்கு சோதனை வந்திருக்கலாம். அதை டிஸ்டிங்விஷ் பண்ணணும், அதை பகுத்து அறியணும். இது எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்கணும். இவங்க அதெல்லாம் கேட்கல. 3வது, த்ரூ சேட்டன். யோபுக்கு வந்த பஞ்சம் கடவுள் மூலமாக வரல, சாத்தான் கேட்டு சாத்தான் மூலமாக வந்துச்சு. இயேசுவே சாத்தான் சோதித்தான் போட்டிருக்கு. ஓகேயா?
அப்போ பஞ்சம் வந்து 3 எஸ்ஸில் வரும். த்ரூ சாவரின் காட், த்ரூ சின் அண்ட் செல்ஃப், மூணாவது த்ரூ சேட்டன். அப்படின்னா சாத்தான் மூலமாக கூட பஞ்சம் வரும். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பஞ்சம் வந்துச்சுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இது எப்படி வந்துச்சு, நான் இதுக்கு காரணம்னா என் பாவம் காரணம் என்னை மன்னிச்சிருங்க. ஒருவேளை கணவனோ அல்லது மனைவியோ பிள்ளைகளோ யாராவது பாவம் செய்தாங்கன்னா அங்கே இருக்கிற ஃபைனான்ஸ் எல்லாம் போயிடும், சோதனை வரும். ஓகே, சரி. இவங்க வந்த உடனே எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். மோவாப்னா இது வந்து பெத்லகேம்னு சொன்னால் அப்பத்தின் வீடு, அப்பாவுடைய வீட்டை விட்டுட்டு தப்பான வீட்டுக்கு போகிறாங்க. மோவாப்னா ஆஃப் ஃபாதர் அல்லது விச் ஃபாதர், எந்த அப்பனுக்கு பிறந்தவ அப்படின்னு அர்த்தம். கேவலமான ஒரு 10 தலைமுறை அவர்கள் சபைக்கு வரக்கூடாதுன்னு ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கார். அவ்வளவு மோசமானவங்க, அருவருப்பான இந்த கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. லோத்தின் சந்ததி மூலமாக தான் வந்தது மோவாப். போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. யாராவது இவங்ககிட்ட போய் என்னப்பா அது மோவாப்புக்கு போகிற, அசிங்கமான அருவருப்பான இடத்துக்கு போகிற அப்படின்னு கேட்டால் எவ்ரிபடி டஸ் இட், ஒய் நாட் ஐ சொல்லியிருக்கலாம். ஏன்பா ஆபிரகாம் போலையா, ஈசாக்கு போலையா, ஏன் யாக்கோபு போலையா அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். நல்லா கவனிங்க. ஒருவேளை சும்மா கொஞ்ச நாள் போயிட்டு வரேன், பஞ்சம் உழைக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, அண்ணா நான் வந்து அமெரிக்கா போகலாமான்னு பார்க்குறேன். ஏன், நான் வந்து ஆந்திராவில் வேலை செய்கிறேன், ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் ஆவடி பக்கத்தில் இருக்காங்க, வாரம் தான் வரேன். ஒரு 3 வருஷம் இந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு நான் அமெரிக்கா போயிட்டு வரவா அப்படின்னு எனக்கு கேட்டேன். நீ ஜெபம் பண்ணி பைபிளில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து போப்பா. தீர்க்க தரிசி சொல்கிறாங்க, ஊழியக்காரங்க சொல்கிறாங்களாம் போயிடக்கூடாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று இயேசு சொன்னபோது இயேசு அந்த அம்மாவை ரொம்ப பாராட்டலை. அந்த ஒரே ஒரு வசனத்தை வச்சு தான் ஆர்சியே உருவாகி அம்மா மூலமாக தான் போனோம். சகாய தாயே, மரியாள் அம்மாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் அப்பாட்ட நான் பேசுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் எதுக்கு, புரியுதா? மூக்கை இப்படியே தொடர்றதுக்கு பிறகு ஏன் இப்படி சுற்றி வந்து தொடரும், அது அவங்களுக்கு தெரியல. டைரெக்டாக நம்ம ஆண்டவர்கிட்டயே கேட்கலாம். நல்லா கவனிங்க. இவங்க மோவாப்புக்கு போய் தற்செயலாக போயிட்டு வரலான்னு யோசிச்சிருப்பாங்க பஞ்சமொழிக்கு. ஆனால் தேர் இஸ் நோ டெம்பரவரி சின் இன் த லைஃப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு ஒரு பாவம்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா குட்டி பாம்பு அனகோடாவை மாறிடும். Sin comes slowly, but it will make us siren. தமிழில் அது பாம்பு போல அப்படியே மெதுவாக தான் வரும், பாவம் ஸ்லோவாக தான் வரும், சைரன் மாதிரி அலற வச்சுட்டு போயிடும். அதனால பாவத்தையும் பாம்பையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, சின்ன பாம்பானாலும் பெரிய தடியை வச்சு அடி. ஓகேயா? யானைக்கால் வியாதி எப்படி வருது? யானை கடிச்சு வருதா, கொசு கடிச்சு வருதா? சொல்லுங்க. ஹலோ மேடம், யானைக்கால் வியாதி யானை கடிச்சு வருதா, கொசு கடிச்சு வருதா? கொசு எவ்வளோ சின்னது, நசுக்குனாலே செத்துரும். ஆனால் யானைக்கால் வியாதிக்கு அதான் காரணம். சின்ன பாவம்னு எதுவுமே இல்லை. சாத்தான் புசிப்புக்கு இன்பமானது, சாப்பிடுங்க ரொம்ப ருசியாக இருக்கும், அழகானது, கவர்ச்சியானதெல்லாம் சொல்லலாம். பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் தான் பெரிய சோதனை. இப்போல்லாம் செல்ஃபோன் இந்த 20th 21st செஞ்சுரியில் கண்டுபிடிப்பான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவர் என்னையை நம்பிட்டாரு, நான் உன்னையை நம்பிட்டேன், நீ செல்ஃபோனில் எதை நல்லா பார்க்கணுமோ அதான் நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு என் மகன்கிட்ட சொல்லுவேன். we cannot control or we cannot monitor each and every child. உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளையும் இந்த மானிட்டர் வச்சு பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், அவர் சொன்னால் உன்னையை நம்பிட்டேன்னு சொல்லி வீட்டையே கொடுத்துட்டு போவார். நானும் அதே போல் ஒரு 10-20 பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்கள சந்தேகப்பட்டதே கிடையாது. ஒருத்தர் கூட ஒரு பாவத்திலையும் மாட்டி அகப்பட்டது கிடையாது. ஏசு நம்புகிறாரு, நீங்கள் உங்கள் பிள்ளையை நம்பணும். ஏசு என்ன நம்பிட்டாரு, அதனால் எல்லாரையும் நான் நம்புவேன். சில வேளைகளில் எல்லா காரியத்திலும் நம்பி ஏமாந்துருக்கேன். நிறைய காசை நீ ஏமாற்றி கொண்டு போயிருக்காங்க, சோமுக்கெல்லாம் தெரியும். அதை பற்றி கவலை இல்லை. டேய், காசு தானே ஏமாற்றிட்டு போனே போ அப்படிலாம் சொல்லிடு. உன்னை நம்பினேன், நீ பிரதர் அண்ணேன்னு சொன்னேன், அங்கிள்னு சொன்னேன், ஒரு 10,000 நீ நம்ப முடியலையடா. ஆண்டவர் 10 கோடி ஆத்துமாவை நம்பி நமக்கு தராரு, 10,000 ரூபாய்க்கு நம்பிக்கைக்குறி இல்லாமல் போயிட்டியடா. கர்த்தரை நம்பாமல்
பக்கத்தில் செழிப்பாக இருக்க மோவாப்பை நம்பி அவங்க போயிட்டாங்க. வெரி வெரி லாங் ஸ்டோரி, ஐ ஜஸ்ட் மேக் இட் வெரி ஷார்ட். என்னென்னா, அப்பா கோடு போட்டார், பசங்க ரோடு போட்டாங்க. அப்பா நீங்கள் போவோன்னு அப்படி சொன்னார், அவர் போனோடனே செத்துட்டார். அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அங்கே இருக்கிற 2 பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சிட்டாங்க, மக்லோன் கிலியோன். அவங்க அவங்க அப்பா பேர் பாருங்க, அழகான பேர், எலிமெலேக்கு. எலிமெலேக்குனா ஜெகோவா இஸ் யோர் கிங் ஆர் மை கிங். என்ன பேர் வச்சுருக்காங்க? ராஜா இல்லாத நாட்களிலே, இதோடைய பேக்ரவுண்டு சொல்கிறேன், நியாயாதிபதியில் அடிக்கடி வாசிப்போம். என்னன்னா, ராஜா இல்லாத நாட்களிலே அவனவன் தன் சரிபோன வழியிலே போனான், செல்ஃபில். அப்படிப்பட்ட வேலையில் இது நியாயாதிபதிகளுடைய தொடர்ச்சி தான். நிறைய இடத்துல அப்படி வரும். கடைசி வசனம் கூட பாருங்கள், நியாயாதிபதி கடைசி அதிகாரம் கடைசி வசனம். தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு AK-47 பேர் வச்சிடலான்னு யோசிக்கிறேன், அப்படி அடிக்கிறீங்க. நைஸ். அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, ராஜா தான் ஆண்டுகிட்டு இருக்கார். நல்லா கவனிங்க. சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவர்கள் இஸ்ரவேலை நான் ஆளாதபடிக்கு அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். நல்லா கவனிங்க. சர்வ வல்லமையில் தேவனே உங்களை நடத்திட்டு இருந்தார். காட் வாஸ் லீடிங் தம் ஆல் த்ரூ த இயர். ஆனால் அவங்களுக்கு கடவுள் வேணாம், நானே ராஜா, நான் தான் எனக்கு ராஜான்னு சொல்கிற நாட்களில் தான் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு எலிமெலேக்குன்னு பேர். அப்படின்னா, டேய் கர்த்தர் உனது ராஜா மறந்துடாது, அவர் தான் உன்னை நடத்தணும். கம்ப்யூட்டர் உன்னை நடத்தக்கூடாது, கால்குலேட்டர் உன்னை நடத்தக்கூடாது, செல்லு உன்னை நடத்தக்கூடாது, கர்த்தர் தான் உன்னை நடத்தணும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான பஞ்ச காலத்திலும் உன்னை எப்படி திருப்தியாக நடத்து வரதை ஏசாயால வாசிக்கிறோம்ல. ஆண்டவரை நம்பிட்டீங்கன்னா அவர் நடத்துவார். நல்லா சென்னைக்கு வரும்போது ஒரு சூட்கேஸ் கூட உருப்படியாக இல்லாமல் வந்தேன், ஒரு பொருள் கிடையாது. இன்றைக்கெலாம் எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் என்னென்னா, பொருளை எங்கே வைப்பது. இத்தனை கட்டில் இருக்குது, யாருக்காவது ஃபோன் பண்ணி கட்டில் கொடுத்து விட்டோம், சோபா கொடுத்து விடு, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்து விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோ பொருள், எது கேட்டாலும் கேட்காமே வந்துடுது. நல்லா கவனிங்க. பொருள் இல்லாத அந்த நாட்களிலே பொருள் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்ட போது, பணம் இல்லாத போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அதையெல்லாம் நினைத்து யாருக்கு பொருட்கள் இல்லையோ, யாருக்கு கட்டில் இல்லையோ, யாருக்கு சோபா இல்லையோ, யாருக்கு நாற்காலி இல்லையோ, அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி வர வச்சு அவங்களுக்கு கொடுப்பதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். நீங்கள் நானும் அப்படி தான் இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், புரியுது நான் சொல்கிறது? கஷ்டப்பட்டது எதுக்குன்னா, இஷ்டப்பட்டபடி வாழ்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது யாரை நான் ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு தேடி போகணும். இந்த குடும்பத்துக்கு அது தெரியல, கர்த்தர் ஆளுகிறாரு. ஆண்டவர் சொன்னார், பழைய ஏற்பாடு என்ன வாசிக்கிறோன்னா கவனிங்களேன், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடையிலிருந்து வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் சொல்கிறது புரியுது? வார்த்தை தான் மரத்தை உருவாக்குச்சு, வார்த்தை தான் சூரியன் சந்திரனா உருவாக்குச்சு, எல்லா பொருளையும் வார்த்தை தான் உருவாக்குச்சு. அவர் பேரே வார்த்தை. அவர்கிட்ட போய் கேட்காம அருவருப்பான தேசத்துக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. என்னாச்சு? அப்பா இறந்துட்டாரு. மக்லோன்னா சிக்னஸ்ன்னு அர்த்தம், கிலியோன்னா வேஸ்டட் அவே, நகோமினா கவனிங்க மை ஸ்வீட்டி, மை பிளசன்ட் ஒன்னு அர்த்தம். தமிழில் ஸ்வீட்டின்னு அர்த்தம், இனிமையானவள் அர்த்தம். கர்த்தருடைய ராஜாவுக்கும் கர்த்தருடைய இனிமைக்கும் கல்யாணம். இவர்கள் அப்பா தான் தப்பு பண்ணிட்டார், வீட்டுக்கு போவோமான்னு சொல்லியிருந்தா நகோமி வந்திருப்பா. ஆனால் அங்கே 2 பேரை கல்யாணம் முடித்தாங்க. அங்கே என்ன வாசிக்கிறோன்னா பாருங்கள், தனித்தவன் ஆளான்னு முடியும் அந்த வசனம், 5வது வசனம். ம் 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 கவனிங்க. தனிமை, வெறுமை 2வது அதிகாரத்தில் வரும்போது இவள் நகோமி தானோன்னு கேட்பாங்க. இல்லை, அவர் என்னை சிறுமைப்படுத்தினார், வறுமைக்கு உள்ளானேன், நான் தனிமையானேன், எல்லாம் நடக்கும். ஏன் ஆண்டவர் விட்டீங்கன்னா எல்லாமே நடக்கும். இவ சொல்கிற, இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, மகன்களையும் புருஷனை இழந்து தனித்தவன். பாருங்கள், ஒரு கீவேர்டு ஃபார் ரைட்டிங் திஸ்
புக் ஆஃப் ரூத் என்ன காரணம்னா, ஆண்டவர் இந்த புக் எழுதுகிற காரணம் வந்து அடுத்த வசனத்தில் இருக்குது. யாராவது வாசிக்க, 6ஆம் வசனம் 1:6. ம் 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 எழுந்து இது தேங்க்யூ. கவனிங்க, எப்படி இந்த பன்றி குடிசையிலேருந்து அந்த கெட்ட குமாரன் இளையகுமாரன் எழுந்தானோ அதே போல தான் இந்த அம்மா. ஐயோ அப்பா பாலும் தேனும் ஓடுற தேசத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க, லேசாக உரசி பார்க்குற பஞ்சம் வந்த உடனே அப்பா வீட்டை விட்டுட்டு வந்துட்டேனே, இப்போ கணவனையும் இழந்துட்டேன், பிள்ளைகளையும் இழந்துட்டேன். பாருங்கள், WWWன்னு 3 சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னது? நெட்டை பற்றி சொல்லுவாங்க. WWW வேர்ல்டு வைடு வெப்பு. எனக்கு இந்த கேட்கட்ஸ்லாம் தெரியாது. சோமுட்டை தான் நான் கேட்டுக்குவேன், என் பிள்ளைகிட்ட தான் கேட்டுக்குவேன். திடீர்னு கால் வராது, திடீர்னு வாட்ஸ்அப் போயிடும். என்னன்னு கேட்டால் நீங்கள் எதையோ அமுக்கியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, உங்களை பெரிய இடத்துல கூட்டு போகலான்னு யோசிக்கிறேன், உங்களை பற்றி ஒரு ஃபோட்டோ கூட தரமாட்டீங்களே, ஃபோட்டோ எடுக்க தெரியாதியா, அதெல்லாம் அடிக்க தெரியாதியா அப்படி சொன்னேன். எப்படியாவது கொடுங்கன்னு கேட்டார். கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை ஆவியான குறிப்பிட்டது என்னென்னா, நீ எழுந்து வரணும். எந்த இடத்துல நீ தவறி இருக்கியோ அங்கேருந்து எழுதணும். நல்லா கவனிங்க, ஒரு சுடு தண்ணி பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு எலியையும் தவளையும் போட்டாங்க. நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். பெரிய பாத்திரத்தில் பெரிய தவளை பெரிய எலி, அதை போட்டு கீழே சூடாக்குனாங்க. சூடாக்கும் போது ஒரு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் 2 விதமான மக்கள். 2 பேருமே தண்ணிக்குள்ளே தான் இருக்காங்க, 2 பேருக்குமே தண்ணி சூடாகுது. கொஞ்ச நேரம் லேசாக சூடான உடனே, கவனிங்கம்மா, சூடான உடனே கதை பாடம் வெது பான உடனே அந்த எலி ஜம்ப் பண்ணி வெளியே விழுந்துருச்சு. அதை யாருமே பிடிக்கல, அதுக்காக தான் போட்டோம். ஆனால் தவளை அந்த தண்ணியில் அசையாமல் அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு. ஏன்னா தவளைக்கு இந்த ஸ்கின் வந்து ரொம்ப தடிப்பாக இருக்கும். அதனால இந்த சூடெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு அசால்ட்டாக இருக்குமா. இப்படி சூடாகும்போது திடீர்னு சொல்லி தண்ணி கொதிக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த தோல் வெந்து அது செத்துரும். அது போகலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த தோல் வெந்துடும். அதுதான் அதில் இருக்க பாயிண்ட். எப்போ அழிவு வரும், எப்போ பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. அந்த இடத்துலேருந்து விடுபடணும்னு நினச்ச உடனே வெளியே வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் இதில் இருப்போம், இஎம்ஐ கட்டலாம். இஎம்ஐன்னு என்ன தெரியுமா? எனிமி மான்ஸ்டர்ஸ் இன்டியூஸ்மெண்ட். நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். நேற்று என் பையன் சொன்னான், டேடி இந்த கார் பார்த்தீங்களா வாங்க போகிறேன். ஒரே அடிச்சேன்னா மவனே அவ்வளோதானே. ஃபோனுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, 1 வாரத்தில் நீ கட்டலைன்னு எனக்கு அவமானமாக இருக்குது, கொன்னே விடுவேன்னு சொல்லிட்டு. இல்லை டேடி மவனே, இஎம்ஐன்னு போனேன். அப்படி தான் கிறிஸ்தவ குடும்பங்கள் கெட்டு போவதற்கு காரணமே இஎம்ஐ. கொடுத்தா வாங்க, கொடுக்காட்டி வாங்காதீங்க. எதுக்கு இஎம்ஐ பண்ணணும்? என்னெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் 35 லட்சம் சாங்ஷன் 20 அப்படின்னு சொல்லுவோம். ஏய் வேலையை பாரியா. இயேசு சொல்லியிருக்காரு, வேதம் என்ன சொல்லுது? நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கை எப்படி வைங்க, இப்படி செய்யுங்க, நீயோ கடன் கொடுப்பாய், ஆனால் திரும்ப வாங்க மாட்டாய். ஏன்னா திரும்ப தரமாட்டாங்க. எனக்கெல்லாம் எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா? ஐயோ, ஒரு பெரிய ஊழியக்காரர் கடை வாங்கிட்டு 35,000 தரவே மாட்டேன்ட்டார். நல்ல வேலை அந்த காசை எனக்கு போட தெரியல, சோமு மூலமாக போட்டேன். இந்தியாவிலே பெரிய தலைவர். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. அதனால் கடன் கேட்டால் இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, 10,000 கடன் இருந்தால் 2,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஓடி போயிரு. ஏன்னா கொடுத்தது கடன் பத்தாதா? நல்ல வேலை சோமு மூலமாக போட்டதுனால நான் கேட்டு பார்த்து கிடைக்கல. அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு, நான் போடலையே, சோமுட்டு தானே, சோமு கணக்கில் போட்டு தானே கொடுத்தோம் அப்படின்னு. சோமு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவேன். நல்ல வேலை கிடச்சிச்சு. அதுக்கு பிறகும் காசு கேட்டார். நான் சுதாரிச்சுட்டு, ஐயா வேணாயா, வம்பே வேணாயா அப்படி சொல்லி. ஆனால் கடன் கொடுக்கணும். சின்ன கடனாக கொடுத்து, ஏய் நீ திரும்ப தராட்டினாலும் போயிருன்னு சொல்லு. ஏன்னா கடன் கொடுத்தா அவங்கள நம்ம இழந்துருவோம். நிறைய பேர் கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ங்கிற நேரத்தான் தெரியுமா? அப்போனா நீ கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. 1000 ரூபா இருந்தால் 100 ரூபா கடன் கொடுங்க, பெரிய பணக்காரங்க வாங்கிடுவீங்க. ஆனால் திரும்ப கேட்காதீங்க, தரமாட்டாங்க. என்ன ஐயோ, கடனை கொடுத்துட்டு கேட்டு வந்த சண்டையெல்லாம் கேட்டிங்கன்னா
ஐயோ ஆனால் நீங்கள் கடைசியாக சொன்னப்போ நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்களேன்ட்டு ஒரு 25-35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 60,000 ரூபாய் எவ்வளோ கொடுத்தேன். 5 வருஷம் 10 வருஷம் கழித்து எங்களுக்கு தேவை இருக்குது கொடுத்துட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க வந்து உங்கள் வீட்டுக்காரர் கடன் தரல, இந்த தரல அம்பிட்டு தானே. என் ஒய்ஃப் என்ன சொன்னால் தெரியுமா, எங்கள் வீட்டுக்காரரை பற்றி எனக்கு தெரியும், உங்களை பற்றியும் தெரியும், அவங்களாம் அப்படி சொல்கிறவங்க இல்லை. கடனை கொடுத்துட்டு வட்டி இல்லாமல் 10 வருஷம் கழித்து கேட்டால் கடன் காசு தரல அம்பிட்டு தான் சொன்னார். இவங்கெல்லாம் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவாங்க? முன்னேறவே மாட்டாங்க. நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு லட்டோ ஏதாவது ஸ்வீட்டோ வாங்கிட்டு வந்து கொடுத்து வட்டி கொடுக்கல, 10 வருஷம் கழிச்சு கொடுக்குற ஒரு 1/4 கிலோ லட்டு வாங்கி கொடுங்க, எனக்கு ஸ்வீட் நான் ரொம்ப பிடிக்கும், என் வைப்பு பார்த்துக்கிட்டே இருப்பான், என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பேன். பாவி, நான் வேறு ரூம்லேயே போய் சாப்பிட்றது. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க தான் சொன்னார். இதை சாப்பிடாத அதெல்லாம் சொல்லுவேன், எவ்வளோ நாள் உயிரோடு வாழணும் அது வாழ்ந்துட்டு போகிறேன், இதே சாப்பிடாத அதை சாப்பிடாத சொல்லாது, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. தயவுசெய்து நீ சொல்லலைன்னா நீங்கள் யார்கிட்டையுமே சுகமாக இருக்க முடியும். யார்கிட்டயா சொல்லுங்கள் பிரதர். சொல்லிட்டீங்களா சோமு? சொன்னியாம்மா? ஹலோ, சொன்னீங்களா? அத்திமரத்தின் கீழே அவனவன் சுகமாக இருப்பான், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்ந்துருக்கு போல எல்லாவற்றிலும் வந்து சுகமாயிரு சொல்லிட்டார். இப்போ புது அத்தியாயம் ஆரம்பிக்குது. நல்ல கவனிங்க, முக்கியமானது சொல்கிறேன். இவங்க எழுந்து புறப்பட்டவுடனே திடீர்னு திரும்பி பார்த்தா ஓர்பா வர. ஓர்பால்னா அவளுடைய கழுத்துன்னு அர்த்தம், டெக்கரேட்டட் நெக்குன்னு அர்த்தம். அவளுக்கு கழுத்து தான் ரொம்ப முக்கியம். ரூத் என்றால் 2 அர்த்தம். ஒன்று சிநேகிதி, ஃப்ரெண்ட்லி, இன்னொன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரூத்னா என்ன அர்த்தம்? என்கிட்டலாம் யாராவது பேர் வைக்க வந்தாங்கன்னு வச்சுங்க, ரூத்து தான் வைப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா பேருக்கு ரூத்துன்னு வச்சுருக்கேன். ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃப்ரெண்ட்லி. ஓகேயா? இவங்க புறப்பட்டு வரும்போது அந்த சீன் எப்படி இருந்திருக்கும்ல, அந்த ஊர்க்காரங்களாம் பார்க்குறேன். என்னாடி 3 WW கேட்டேன்ல, என்னென்னா நகோமி ஒரு விடோ W, ஓர்பா ஒரு விடோ, ரூத் ஒரு விடோ, அதான் WWs கேட்டேன். 3 விடோ போச்சுன்னா மூதேவிக போது பாரு அப்படி சொல்லுவாங்கள்ல, அருவருப்பார்கள்ல. இட் இஸ் நாட் நைஸ் அண்ட் குட் சீன் டு சி. 3 விதவைகள் இருக்க வீட்டுக்கு என்னை ஜெபம் பண்ண கூட நான் போகவே மாட்டேன். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறது? இது ஒரு சாபம். 3 விடோ. கவனிங்க, நான் கவனிங்க. ஆனால் இன்னொரு சீன் என்னென்னா, ஏண்டி மாமியார் தான் போகிறா, தரித்திரம் பிடிச்ச, அவளை விட்டுற வேண்டியதானே, இவளுக்கு எதுக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டால், மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதுன்னு மதுரையில் ஒரு பழமொழி. மாடு இழைச்சாலும் என்ன இழைக்காதான், யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போது இவள் எவ்வளோதான் சோதனைக்கு உள்ளானாலும், வேதனைப்பட்டாலும், துன்பப்பட்டாலும், பஞ்சத்தில் அடிபட்டாலும் அவளுக்குள்ள ஒரு சாட்சி இருக்கு. எந்த மாமியாலையாவது இந்த மருமக ஃபாலோ பண்ணுவாங்களா? ஐயோ, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாணம் முடிச்சு பாருங்க, எங்கள் வீட்டுக்கு அந்த சோறு தான் நடுவில் இருக்கும், அப்படியே ஒரு 10-20 வீடு இருக்கும். எல்லாரும் அந்த துணி எடுக்க வரும்போது லேடிஸ் கதை பண்ணுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அவங்க வேர்ல்டே தனி. நான் சொல்லிடுவேன், மேலே பேச போகிறாளா 2 மணி நேரம் புஸ்தகம் வாசிக்கலான்ட்டு போயிடுவேன். உங்களுக்கு பேரே பெண் மணிகள், கண்மணிகள், எல்லாம் மணிகள் தான். நீங்கள் இல்லாட்டி எதுவுமே நடக்காது. சரி, என் ஒய்ஃப் அவங்க கேட்குறா, நான் வந்து ஏதோ மேலே சொல்ல போயிருக்கேன். புதுசாக கல்யாணம் பண்ணிச்சுல, இப்போ கேட்குறா, புதுசாக கல்யாணம் பண்ணிச்சு மருமக எப்படி அப்படின்னு கேட்டா. இது என் காதில் கேட்டுச்சு. அந்த அம்மா சொல்லுது, உடனே சொல்லுது, புது தொடப்பம் கொஞ்ச நாளைக்கு இப்போ இருக்க தான் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கெல்லாம் பேர் என்னது? தமிழில் மதுரையில் வந்து விளக்கமாறு கட்ட, விளக்கமாறு. எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்கு பாருங்க மாமியார். அவள் திரும்ப 3 மாதம் கழித்து 4 மாதம் கழித்து வரும்போது, என்ன ஆண்டி இவ்வளோ பேசுகிறீங்க, உங்கள் மாமியார் எப்படின்னு நீங்கள் கேட்கவே மாட்டேங்க. ஏம்மா வம்பாது, புது செருப்பு கொஞ்ச நாளைக்கு கடிக்க தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாமியாருக்கு மருமக என்னது? செருப்பு. அதனால் வருது வெறுப்பு. ஒருத்தர் செய்ய மாட்டாங்க பொறுப்பு. மாமியாருக்கு மருமக செருப்பு, மருமக மாமியாரை வந்து என்ன சொல்கிறா? விளக்கமாறு செருப்பு. விளக்கமாறு செருப்பு உருப்படுமா? இதெல்லாம் அநியாயம் இல்லை? எத்தனை மாமியார் மருமக பிரச்சனையில் கோர்ட்டில் மதுரையில் கேஸ் இருக்குது தெரியுமா? இப்போல்லாம் கல்யாணத்துக்கு போனேன், பொண்ணு பார்க்க சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து இப்படி உட்காந்து எல்லாத்தையும் வைக்கிறாங்க. உடனே படம் தாய்ச்சி ஏதோ சொல்லிவிட்டாங்க, கல்யாணமே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இவரை பார்த்து பொண்ணு பயந்துருச்சான். நான் பயப்படுற மாதிரியா இருக்கேன்
அடி பாவி, என்ன பேசுனே தெரியல, ரொம்ப பயந்துருச்சு, ஓடியே போயிடுச்சு. நான் சொன்னேன், இதெல்லாம் சரிப்படாது, தயவுசெய்து எந்திரிச்சு வாங்க, என்னையை பார்த்து இப்போ எதுக்கு பயப்படணும். ஏடா உடம்பா பேசுனாங்க. நான் கல்யாணமே வேணான்னு சொன்னேன். இல்லை, பொண்ணு அழகாக இருக்குது, சுண்டுனா ரத்தம் வரும். ஏய், சொறி பிடிச்சா சுண்டுனா ரத்தம் தான் வரும், என்ன சுண்டுனா ரத்தம் வரணும். கிளி மாதிரி பொண்ணான், இப்போ புலி மாதிரி பாய்தில்ல. டெய்லி ஒரு கம்ப்ளைண்ட், டெய்லி ஒரு கம்ப்ளைண்ட். இந்த பாருங்க, மொசை பிடிக்கிற முயலை மொசரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டு ஒரு பழமொழி, இந்த நாய் மொசை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சிடும். முதற் கோணல் முற்றும் கோணல், இது உருப்படாத கேஸு, டெய்லி பிரச்சனை. நான் சொன்னேன், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இல்லை கேட்டிங்களா? இல்லை சரி பண்ணிக்கலாம், சேலை தைச்சா கிழிஞ்சிச்சுன்னா தச்சிக்கலாம், வாழ்க்கை கிழிஞ்சிச்சுன்னா தைக்கவே முடியாது, இப்படி நிறைய கேஸ் உண்டு. சரி விட்டுருவோம். ஆனால் இந்த ஓர்பாலும் இந்த ரூத்தும் நகோமிக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய சைனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால புருஷனே இல்லாட்டா கூட பரவாயில்ல, மாமனாரே இல்லாட்டா கூட பரவாயில்ல, உங்களை தான் பின்பற்றுறோம். எவ்வளோ நல்ல குணம் பார்த்தீங்களா? அப்போ மாமியார் நகோமி பின்வாங்கி போனவங்களாக இருந்தால் கூட ஆவிக்குரிய காரியத்தில் மருமகளுக்குள்ள கொடுமைப்படுத்தவே இல்லை. அதனால தான் வரேன்ட்டாங்க. அங்கே டைலாக் நடக்குது, திரும்பி போங்க, திரும்பி 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 8 தடவை வரும், திரும்பி 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 திரும்பி. ஆனால் 2வது இடத்துல மட்டும் 1 2ல் 1 மெயினாக ஒரு 7 8 தடவை திரும்பி. ஆனால் இவ திருந்தவே மாட்டாங்க. கடைசியில் பாருங்கள், உங்களுக்கு வாய்க்கும் புருஷன் அண்டையில் போய் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருங்கன்னு சொன்ன உடனே ஏற்கனவே அவளுடைய கழுத்து ஓர்வானா கழுத்துன்னு சொன்னேன் இல்லையா, அவளுக்கு அப்படியே நிறைய நகை போட்டு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவாங்களாம். அது ஞாபகம் வந்த உடனே அவள் கல்யாணத்தை நினச்சி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம்னு சொல்கிற பரலோகத்தை விட்டுட்டு போயிட்டான். இதில் முக்கியமான காரியம் நான் எழுதி வச்சுருக்கேன். என்னென்னா, சத்தமிட்டு அழுதால், முத்தமிட்டால், ஆனால் யுத்தத்திலே தோல்வி அடைஞ்சு சத்தம் இல்லாமல் போயிட்டான். நல்லா கவனிங்க, 2 பேர் உரலில் ஆட்டுவாங்க, ஒருத்தர் தான் ரசிக்கப்படுவாங்க. 2 பேர் போடுவாங்க, ஒருத்தர் தான் வெற்றி பெறுவாங்க. 2 பேர் புறப்படுவாங்க, ஒருத்தர் தான் நல்லா இருப்பாங்க. அந்த 2 பேரில் யார் நீங்கள்? ஓர்பாலா ரூத்தா? சபைக்கு வர எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறதில்ல. ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் வாங்கி கனிவுள்ள ஜீவியம் வாழ்றவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. இது எச்சரிக்கை. இது சபையுடைய புஸ்தகம். நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம், ரூத்து சபைக்கு அடையாளம், போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துக்கு அவருக்கு ரொம்ப தொடர்பு. 2 அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. போவாஸ் என்றால் இன் ஹிம் இஸ் ஸ்ட்ரென்த், அவருக்குள் பலன் இருக்கிறது. இவர்கிட்ட பலனே இல்லை, அவர்கிட்ட சொத்தே இல்லை, வறுமை இருக்குது, தரித்திரம் இருக்குது, ஆனால் இவர் மிகுந்த ஆஸ்திக்காரர். இயேசு உங்களுக்கு தெய்வமானால் உங்களுக்கு மிகுந்த ஆஸ்தி இருக்கிற மாதிரி நீங்கள் நடக்கணும். அல்லேலூயா. நல்லா திட்டம் போடுவேன், வீட்டில் வறுமை இருமலை எல்லாம் வரும் போகும், ஆனால் இயேசுவே யூ ஆர் ரிச், நீங்கள் தான் எங்கள் போவாஸ், மிகுந்த ஆசி உள்ளவங்க. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அண்ணே டாக்டருக்கு படிக்கிற பிள்ளை அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அதனால் அம்மா வீட்டு வேலைக்கு போய் எனக்கு சம்பாதிச்சு கொடுன்னு கேட்குறாங்க, ரஷ்யாவில் இருக்க அந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு 30 பேர் 10,000 கொடுத்தா 3 லட்ச ரூபா, கடைசி வருஷம் 30 பேர் 10,000 கொடுக்குறது தேவை, உங்களை எழுதிக்குவா, ஏற்கனவே நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கொடுத்துருக்கேன், எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் வாக்கு கொடுத்தேன் 10,000 நான் தரேன், வாங்கிக்கோ. எனக்கு 5,000 4,000 செலவு ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் ஐ டெல் யூ, பிகாஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் ரிச், மேக் யுவர் பிளான் வைஸ்லி அண்ட் நைஸ்லி ரிச்லி. உங்கள் அப்பா பெரிய பணக்காரரு, உங்கள் கடவுள் பணக்காரன்னு சொன்னால் பணக்கார திட்டம் போடுங்க. நான் இன்னைக்கு காலையில் என் மகிட்ட சொன்னேன், ஜெமி ஸ்கூலுக்கு நீ இப்போ காலேஜுக்கு 30,000 கட்டணும்னு சொன்னேன்ல, ஜூலை 30 சொன்னேன்ல. ஆமாம் டேடி. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, என் மகளுக்கு 30,000 கட்டணும் அடுத்த மாதம். ஆனால் இங்கே ஒரு மக ரொம்ப அவசர தேவையோடு இருக்கிறா, அதனால் அவளுக்கு நான் கொடுக்குறேன்னு அவளுக்கு அனுப்பிட்டேன். அப்படி நல்லது டேடின்னா அம்மாட்ட மட்டும் சொல்கிறாரு, அம்மாட்ட சொன்னால் ஒரு விசாரணை கமிஷனே நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், வலது கை செய்கிறதே உங்கள்கிட்டலாம் சொல்லுவேன், ஆனால் எங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேன், ஏன்னா பிரச்சனை பயங்கரமாகிடும். அவள் என்ன சொல்லுவானா, 10,000 கொடுங்க, ஆளுக்கு 1000 ரூபா, 10 பேருக்கு போய் கொடுத்துருவாங்க. அறிவு இருக்கா அவனுக்கு? நான் எங்கே போய் 10 பேரை தேடுறது? உதவி செய்யணும்னு ஒரு ஆசை வந்த உடனே கொடுத்துடணும். அதை மட்டும் பக்கத்தில் சொல்லுங்கள், உதவி செய்யணும்னு ஆசை வந்த உடனே. சிஸ்டர் நீங்கள் சொல்லலை, அவட்ட சொல்லுங்கள். ஏன்னா
ரெண்டாவது தாட் வரும்போது நம்ம செய்ய மாட்டோம். ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு காணிக்க வைக்கணும் யோசிக்கணும் வைங்களேன், உடனே கொடுக்கணும், இல்லாட்டி செலவாயிடும். இப்போது வரிசையாக 1 2 3 4 சொல்கிறேன், எழுதினா எழுதி கொள்ளுங்க. நான் சார்ட்டு கூட கொண்டு வந்து அதை பிடிக்க முடியல, காட்ட முடியல. முதலாவது வசனத்துக்கு பேர் சேவியர் ஃபார் ரூத். சேவியர் ஃபார் ரூத் எழுதிட்டீங்களா? மனசுலேயே எழுதிங்க. சர்ச்சுக்கு வந்தால் நோட்டு பேனாலாம் கொண்டு வரணும். சரி, ரெண்டாவது வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க சீக்கிரம். ம் 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே, கவனிங்க. மருமகளை என்ன சொல்கிறா? ஹலோ கவனிங்கம்மா, மருமகளை என்ன சொல்கிறா? இப்போ தான் வாசிங்க. மகளே சொன்னால் கூட பரவாயில்ல. மை டாட்டர், திஸ் இஸ் த மேட்டர், தென் யூ வில் லாஃப்டர். கவனிங்க, மருமகளை என்ன சொல்லணும்? நான் சொல்லி வச்சிருக்கேன். என்ன எடுத்து சாங்ஷன். பரிசுத்த ஆவியானவர் நகோமி சொல்லாமல் ரூத் எங்கேயுமே போக மாட்டான். நல்ல கவனிக்க, திரும்ப சொல்கிறேன். இவா நான் போய் பொறுக்கிட்டு வரேன், தெரியாத ஊரில் போய் பொறுக்கிட்டு வரேன்றா. சபைக்கு வருகிற ரூத் ஆகிய நீங்கள் இங்கே விதைக்கப்படுகிற தெளிக்கப்படுகிற வசனமாகிய கோதுமையை பொறுக்கி கொண்டு எழுதி அதை தியானிக்கணும். நான்லாம் அப்படி தான் செய்வேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். எங்கே பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருப்பேன். எழுதுறதுனால தான் புஸ்தகம் போடுறேன். ஐயா தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு. இன்னும் அடுத்ததுக்கு ரெடி ஆகிறேன். 6 மாதத்தில் இன்னொன்று போடணும். எழுதணும். திங்க் வித் இங்க்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. திங்க் வித் இங்க் அப்படின்னா நினைக்கும் போது கூட பேனா பேப்பரோடு இல்லாட்டி மறந்துடும். நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், மாடு சாப்பிட்டுட்டு அங்கே போய் அசை போடும். அதே போல் சர்ச்சில் சொன்னதை அரைகுறையாக கேட்டுட்டு எழுதி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். சும்மா ஹாய் பாய்னு வந்துட்டு போயிட்டீங்க வைங்களேன், சாத்தான் சொல்லுவான், இதெல்லாம் தேராத கேஸு, அதை ஸ்கேன் பண்ணிட்டேன், அது தன்னை மான் நினைக்குது, ஆனால் மீன் மாதிரி நசுக்கி போட்டுருவேன். ஏன்னா அது தியானிக்கிறதே இல்லை. அவரை தியானிக்கிற தியானம் இனிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு பைபிளில் தியானம் பண்ணது யாருன்னு தெரியுமா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு பைபிளில் தியானம் பண்ணது கடவுளை தியானம் பண்ணவர் ஒருத்தர். இந்த சோமு சொல்கிறார். ஈசா யாரை சொல்கிறீங்க? ஈசாக்கு ரெபேக்கால் வருவதற்கு முன்பாக தியான வேலைக்கு போய் தியானம் பண்ணிட்டு வந்தான். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா வசனத்தை ஆராய்ந்து படிங்க, தியானம் பண்ணுங்க, அதுவே போதும். வீட்டுக்கு செல்வம் வந்துடும். ஓகே, சாங்ஷன் நீ போமான்னு சொல்கிறாங்க. ஓகே, 3வது வசனம் பாருங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் போதுமா? கவனிங்க. பாஸ்டர் இவங்களுக்கு போகும்போது ஆரஞ்சு ஜூஸாக ஆப்பிள் ஜூஸாக வாங்கி கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிக்கிறேன். செலெக்ஷன் ஃபார் ரூத். இந்த சபையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை. John 15 and verse 16 says, you have not chosen me, but I have chosen you. ஆண்டவர் நீங்கள் இங்கே தான் வரணும்னு சொல்லி நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நியமிக்க வச்சுட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்கள், அலையிலையா. இங்கே தான் ரட்சிப்பு, இங்கே தான் ஞானஸ்நானம், இங்கே தான் கல்யாணம், முடிஞ்சால் இங்கே தான் அடக்கம். நான் அப்படி சொல்லுவேன். எங்கள் சபையில் 50 வருஷத்துக்கு மேலே ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்குது. எனக்கு 65 வயசாச்சு. சபைக்கு இந்த தவளை ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி ஒவ்வொரு சபைக்காக போனால் அட்ரஸ் இல்லாதவங்க நீங்கள். ஆண்டவருக்கு அது பிடிக்காது. எங்கே ரசிக்க போகிறீங்களோ, எந்த சபைக்கு வரீங்களோ ரெகுலராக வரணும். சின்னதாக பெருசோ அங்கே தான் வரணும். சரி, செலெக்ஷன் தற்செயலாக அவளுக்கு கிடச்சிச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுடுவோம். அவள் திருப்தியாய் சாப்பிட்டு, அடுத்த பக்கத்தில் பாருங்கள் நிறையா இருக்குது, சேஃப்டி எல்லாமே இருக்குது. ஆனால் 14வது வசனம் யாராவது வாசிங்க. 14 பெரிய வசனம் வாசிக்கணும். தண்ணி ம் ம் ஆ ம் ம் கவனிங்க. இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சர்ப்ளஸ் அதெல்லாம் இருக்கான்னு பார். சோமு ரொம்ப நல்லா வாசிக்கிறேன். அறுக்கிறவர்கள், அதெல்லாம் அந்த காலத்து தமிழ். நீ இந்த காலத்தில் இங்கிலீஷ் படிச்சுட்டு இப்படி வாசிக்கிறவன் நீ பாராட்டணும். உனக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுக்க சொல்லுவோம். என் மகளுக்கு ஒரு சிடி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். மதுரையில் பாஸ்டர் சேகர் இந்த நன்றி பாட்டு வந்து பாடுவார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே அப்படின்னு பாட்டு இருக்குல்ல. அவர் சேகர்னு ஒருத்தர், பெர்க்மான் செய்யாவுடைய டிசைபிள்.
இந்த புக் இந்த சிடி போட்டிருக்கேனே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி சொல்லாமல் இருக்காது நான் தான் கட்டினேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு அவர் போட்ட சிடியை கொடுத்தார். அந்த காலத்தில் விசிடி. அதை வந்து என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன். உடனே அவள் வாசிக்கிறா சத்தமாக. என்ன டாடி அப்பாவின் மாடியில் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வாங்கியிருக்கீங்க. அப்பாவின் மாடியில் இல்லை, அப்பாவின் மடியில். உன் தமிழ் வாழ்க, உங்கள் தமிழ் டீச்சர் வாழ்க. இதை விட பெரிய ஜோக் என்னென்னா, என் ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜெமி சொலவு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுமானு வேகமாக போய் ரொம்ப நேரம் வரல, எடுத்துகிட்டு வா ஜெமி இந்த வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொம்பு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டா. அவளுக்கு சொலவுனா என்னென்னு தெரியாது. சொலவு உனக்கு தெரியுமா? இது பாருங்க, அவளுக்கே தெரியல. இந்த புடைக்கிறதுக்காக இப்படி புடைப்பாங்கள்ல, அதுதான் சொலவு. அது என்ன செய்யணும், பதறையெல்லாம் பதறாமல் போக வச்சிடும். அதான் சொலவு. சபையில் இருக்கிற பதர்கள் எல்லாம் போக வைக்கிறதுக்கு பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொன்ன, ஏய் கோதுமையை சொலகினால் புடைக்கிறது போல அவனை உன்னை புடைக்கிறான் பிசாசு, எச்சரிக்கையாருன்னு சொலவு சொல்கிற கதை. அப்படின்னா என்னதுன்னா, நல்லதெல்லாம் கீழே வந்துடும், தேவையில்லாத போயிடும். அதான் சொலவு. இது தெரியல உனக்கு வரும் செலவு. சரி, இப்போ கவனிங்க, ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் இவர் பெரிய பணக்காரு, நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் சர்ப்ரைஸ் அவர் என்ன சொல்ற, 8ஆம் வசனம் வாசிங்க. 8. ம் 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 கவனிங்க, சர்ப்ரைஸ் என்ன, எத்தனையோ வேலைக்காரி, ஆயிரக்கணக்கான வேலைக்காரர் இருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, மகளே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உறவு. இயேசு நம்மை பார்த்து என்ன சொல்கிறாரு, மகனே மகளேன்னு சொல்கிறார். யாருக்காவது பாராமல் மனப்பாடமாக யோவான் 1:12 தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். கரும்பை பிழிஞ்சா சாறு வரும், மவளை ஒன்றை பிழிஞ்சா வசனமாக வரணும். சோமுக்கு வந்த மாதிரி. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம சாத்தானை ஜெயிப்போம். புரியுதா? சோமு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா அவர் பாட்டியா? ஓகே ஓகே. கவனிங்க, வசனத்தால் நிறைஞ்சிருக்கணும். நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பேன், இல்லாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இவர் மகளேன்னு சொன்ன ஒரு புது உறவுக்கு அவர் ஆயத்தமாயிட்டார். கவனிங்க, அடுத்த சைடில் சம்மிசிவ்னஸ் இருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் அவள் முகங்குப்புற விழுந்து 10ஆம் வசனம். இதுக்கு பேர் தான் சம்மிசிவ்னஸ். சபையில் ஒரு பணிவின் ஆவி இருக்கணும். மூத்தவங்களை மதிக்கணும், ஊழியரை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். பாருங்க, இமோஷன் கமோஷன் அதெல்லாம் மதிப்பு கிடையாது, ஊழியம் கிடையாது. பட் சம்மிஷன் இஸ். என்னடா இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க, தமிழில் சொல்கிறேன். ஆவியில் நிறையிறது பக்தி கிடையாது, அது வந்து பக்தி வைராக்கியம். அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ளது. அதனுடைய அடையாளம் என்னது? ஆவியில் நிறைஞ்சிருந்தால் என்ன அடையாளம் தெரியுமா? பிறரை மதிப்பது. ஊழியக்காரங்க வந்தால் சோத்திரம் சொல்கிறது, சோத்திரையா. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தால் சோத்திரம் சொல்கிறது. நான் சொல்கிறது புரியுதா? சம்மிசிவ்னஸ். யாரோ தெரியாது, அவங்கள மதிக்கணும், அவங்க சொல்கிறத கவனிக்கணும். பெரியவங்க நடக்க முடியாமல் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும், பரிமாற முந்திக்கொள்ளணும். ஆபிரகாம் 99 வயதில் மாட்டு மந்தைக்கு ஓடி, சாராள் இடத்துல ஓடி, கர்த்தர் இடத்துல ஓடி. நான் சொல்லுவேன், இவனெல்லாம் கிரிக்கெட் கேமில் சேர்த்தா நிறைய ரன் எடுப்பான். ஆவியில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகக்கூடாது. நீங்கள் டயர்டுன்னு சொல்லக்கூடாது, ரிட்டையர்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? முகப்புறம் வணங்கி நல்லா கவனிங்க. அவன் அழுதாளே, அவன் அழுதாளா? எப்படி அழுதா? ஓர்வா எப்படி அழுதா? சீக்கிரம் சொல்லுங்கள். மிகுந்த சத்தமிட்டு அழுதா, கண்ணீர் விட்டா. அழுதானா கண்ணீர்? உங்களுக்கு தான் கண்ணீர் எங்கேருந்து வரும் தெரியாது, சுவிட்ச் இல்லாமே கண்ணீர் பலப்பலன்னு வந்துடும்ல. கவனிங்க, அழுதவொன்னே மனம் திரும்பிட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாது. என்னுடைய ஃப்ரெண்டு பிரசங்கம் பண்ணார். அவர் சொன்னார், தாமரத்து பக்கத்தில் ஒரு பெரிய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணு, என்னை பார்த்து ஒரு அம்மா அப்படி அழுதுகிட்டே இருந்துச்சு, கண்ணீராக வந்துச்சு. முடிஞ்சவொடனே வசனம் ஆவியானவர் பேசிட்டான்னு சொல்லி போய் அந்த மாதிரி தட்டி கொடுத்து, அம்மா இவ்வளோ உப்பு கொடுத்துட்டீங்களேம்மா, பேசும்போதே கண்ணீராக விட்டீங்களே, எந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அது சொல்லுங்கள். அடைச்சி போயா, உன் தாடியை பார்த்த போது என் செத்து போன வெள்ளாட்டுடைய தாடி ஞாபகம் வந்துச்சு, அதுக்கு தான் அழுதுன்னு. இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியல. அதனால் அழுதா யாரையும் நம்பிடாதீங்க. நாங்களாம் அழுதா, பிள்ளைங்களாம் அழுதாங்கன்னா, ஏன் அழுத? ரசிக்கப்பட்டியார்கள். அந்த அக்கா அழுதாங்களா, அதான் நான் அழுதேன்.
இங்கே வந்து அழுகிற மாதிரிலாம் நடிக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, ஒழுங்காக பேசணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை தாண்டாடு. அப்புறம் நான் அந்த ஊருக்கு போயிருந்தபோது சிரிப்பார், பலார்னு அரைஞ்சிருவேன். இப்படி பேசுகிறேன் நான் சொல்லுவேன், அவதூறாக பேசக்கூடாது, அழுகிற மாதிரி நடிக்கக்கூடாது. அழுதா ஒழுங்காக அழுதுறணும். அழுகிற மாதிரி நடித்து உங்களை ஏமாற்றிட்டு அப்புறம் அவர் சிரிச்சார்னா மாய்மாலம் பண்ணக்கூடாது. புல்பீட்டிலேருந்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், மீதி அவர் பார்த்துக்கணும். என்னையா ஒருத்தர் கூப்பிட்டு நிறைய காசு கொடுத்து, அண்ணே என்னென்ன இப்படி ஜாலியாக பேசுகிறீங்க, எங்கள் ஊருக்காரங்க காசு கொடுத்து திட்டு வாங்குவாங்க. நாசரத்து சைடில் போன இதில் பேச போயிருந்தேன். அண்ணே உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தார், எல்லாரையும் அழுக வச்சுட்டாங்க. என்னையெல்லாம் கூப்பிடாது, எனக்கு அழுக வைக்க தெரியாது. முத்து கோதுமை முத்துக்கள் மாதிரி வந்து உட்காந்துருக்க, பிள்ளைகளை சிரிக்க வைக்காமல் சும்மா அழுக வச்சுக்கிட்டு இருக்க, இதுக்கு தான் ஊழியக்காரனா? எனக்கெல்லாம் அப்படி பேச தெரியாது, இனிமேல் கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஐ டோன்ட் வாண்ட். நீங்களாவே இருங்க. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் இயேசுக்கு மாய்மாலுமே பிடிக்காது. நான் சொல்லுவேன், படம் காட்டக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது, பாடம் இருக்கணும். சொல்லுங்கள், என்ன இருக்கக்கூடாது? படம் காட்டக்கூடாது. படம்னா அப்படி ஓவராக பந்தா காட்டுறதுலாம் இருக்கக்கூடாது. படம் காட்டக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது, சபையில் கலப்படம் இருக்கக்கூடாது. ஆனால் என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய பாடம் இருக்கணும். ஐயோ அன்றைக்கி செய்தி கேட்டு நான் திருந்தினே எழுதி வச்சுக்கிட்டேன்னு சொல்லணும். சரி, கடைசியில் எண்டுக்கு வந்துடுவோம். சோமு, இப்போது 3வது அதிகாரம் 11 வசனம் வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க, முடியும் போது. ஹலோ, இதுதான் உங்களுக்கு வாக்கு தத்துவம். முதலிருந்து வாசிங்க சிஸ்டர். இப்போதும் ஒரு பாஸ் ஒன்றும், அப்புறம் மகளே, அப்புறம் பாஸ் ஒன்றா வாசிங்க. நீ உங்களை தான் சொல்கிறாங்க, மகளே நீ என்ன செய்யாத, பயப்பட, என்ன காரியம்னாலும் பயப்படாத. ஓகே. அல்லேலூயா. எனக்கெல்லாம் பிறந்தநாள் கொண்டாட சொல்ல நேற்று கூட ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஆன்லைனில் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொன்னாங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு, மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி. ஒரு அப்பா தாங்க இதை செய்வார். நம்ம கடவுள் வந்து பிதா நமக்கு அப்பா, இயேசு நமக்கு அண்ணே. இயேசுவை போய் நான் அக்கான்னு கூப்பிட ஆசை, நான் அத்தைன்னு கூப்பிட ஆசைலாம் பாடினா பலார்னு அரைஞ்சிருவேன் நான். இயேசு 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார், அவரை போய் எப்படி அக்கான்னு கூப்பிடுவேன்? அறிவில்லை அப்படி கேட்பேன். இல்லை பெரிய பாச, அந்த ஆளுக்கு அறிவில்லையா? இது பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின்ற திரியேக நாமத்தை தவிர வேற நாமே கிடையாது. இது மெயின். இயேசு அக்கான்னு கூப்பிடலாமா? சொல்லுமா? இயேசு யாரு? மூத்த சகோதரன், நமக்கு தேவனுடைய குமாரன். ஹலோ, முறைப்படி தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். ஏன்னா அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் ஆர்டர். ஐயோ இந்த முத்திரையை யார் உடைப்பா பிரிப்பா? தேவர் இருக்கே உரியது. மரியாதை, பண்பு, ஒழுக்கம், ஆர்டர், இதெல்லாம் நம்ம சபைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, அழகாக சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, 2வது அதிகாரம் பாருங்கள், கீழே ஒரு வசனம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். 9வது வசனம் வாசிங்க. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, சக்ஸஸ் இருக்கா? இல்லை ஓகே, இருக்காது. வாசிமா. ம் 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 அன்றைக்கு போய் நல்லா கவனிங்க. ரூத் வந்து முதலாவது ஃபீல்டுக்கு வந்தா, தமிழ் என்ன சொல்லலாம், வயல்வெளிக்கு வந்தா. கவனிங்க, வயல்வெளிக்கு வந்தா. 2வது குடிசைக்கு போனா. 3வது களத்துக்கு பாதத்தண்டை வந்து படுத்துக்கிட்டா. 4வது அவருடைய ஹார்ட்டுக்குள்ளேயே போயிட்டா. இதுதான் சபையுடைய அடையாளம். நல்லா கவனிக்கணும். நம்ம இங்கே வந்து வயல்வெளியில் பொறுக்கணும். அவள் பொறுக்கணும்ல, அப்போ பேனா கொண்டு வந்து, நோட்டு கொண்டு வந்து சொல்கிற பாயிண்ட் எல்லாம் எழுதணும். இதுதான் பொறுக்கிறது. அப்புறம் தட்டி அப்படின்னா தியானிக்கணும். அப்புறம் தான் அவள் அழகாக ஒரு மரக்கால் பண்ணுறா. புரியுதா நான் சொல்கிறது? வசனத்தை கேட்கணும், நீங்கள் அதை கற்பனையோடு சிந்திக்கணும், வீட்டில் உட்காந்து சிந்திக்கணும். அப்புறம் அதில் வர்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஆண்டவரே எனக்கு தான் இந்த வசனம், எழுதி வச்சுக்கணும். ஓகே, கவனிங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாத்திரம் இல்லை, சர்ப்ரைஸ் காமிச்சியா? ஓகே, சர்ப்ரைஸ் இருந்தால் சர்ப்ரைஸ் அண்ட் சர்ப்ளஸ் மேனர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் தமிழையும் சொல்லிடுறேன்.
ஓகே, சால்வேஷன் கிவ்ஸ் அஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவோம். அப்படின்னா ரட்சிப்பு இருந்தால் உங்களுக்கு திருப்தி இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு திருப்தி எதுலேயுமே திருப்தி கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாத்துலேயுமே திருப்தி. ஹலோ, ட்ரெஸ்ஸு, வாட்சு, பைக்கு, காரு, எல்லா இதுலேயுமே நான் சொல்லி ஆண்டவர் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கேன். பொருளாசையே எனக்கு கிடையாது. இருக்கிறது யாருக்காவது கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, உங்களுக்கு சால்வேஷன் இருந்தால் என்ன இருக்கும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆண்டவரே என்னை திருப்தியாக நடத்து. அது எப்படி திருப்தி தெரியுமா? ஹலோ, இவ சாப்பிட்டு திருப்தி அடைந்து சர்ப்ளஸ் அப்படின்னா மாமியாருக்கு கொடுக்கறதுக்கு அவன் வச்சுக்கிட்டான். ஆமாம் தானே? சரி, கடைசியாக 2 கோதுமை கொடுத்தார். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். 2 கோதுமை. எல்லாம் சொல்லுங்கள், விரலை காட்டுங்க. அதுக்கு ஓட்டை மாற்றி போட்டுற போகிறீங்க. இது வேற, நான் சொல்கிறது வேற. இன்னும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதுல்ல. 2னா 1 வறுத்த கோதுமை. சொல்லுங்கள் எல்லாரும், வறுத்த கோதுமை 2 கொடுத்தாரு. 1 வறுத்த கோதுமை, 2வது வறுக்காத கோதுமை. சொல்லுங்கள். ஃப்ரைடு வீட் ரெப்ரசன்ட்ஸ் டுடேஸ் நீட். அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் இயேசு கொடுத்துருவார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு என்ன தேவை? என் ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தா, நீங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஊழியன்னு போயிடுறீங்க. கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் யார் வாங்கி கொடுப்பா? ஆமாம், 15 மைல் நடந்து போய் நீ வாங்கிட்டு வரையில. 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே உள்ளேயே கடையை வச்சுருக்காங்க, அங்கே போய் வாங்க வேண்டியதானே? இல்லை, காய் இதெல்லாம் வாங்கிடுவேன். அந்த சாம்பார் பொடி, அந்த பொடி, இந்த பொடி, இதெல்லாம் நீங்கள் வாங்கி சரி எழுதி கொடு அப்படின்னா டக்கு டக்குன்னு அரிசி, பருப்பு அதெல்லாம் எழுதும் போது திடீர்னு சார் உள்ளே வரலாமா அப்படின்னு சத்தம் கேட்குது. காலிங் பெல் அடிச்சு. யார் பாதி இப்போ தான் லிஸ்ட் எழுதுறா? இல்லை சார், மளிகை ஜாமான் கொண்டு வந்துருக்கேன்ப்பா, அட்ரஸ் மாறி வந்துட்டு எங்கேயாவது போ. ஜெயராஜ் ஆபராம் நீங்களா? ஆமாம். 5/815 உங்கள் அட்ரஸா? முத்தமிழர். ஆமாம். வேறு வழி இல்லை, கொண்டு வந்து ஒன்றா பெருசு பெருசாக இறக்கிட்டான். அவனுக்கு 20,000 போகிற டீ குடிக்க காசு கொடுத்து அவரை அனுப்பிட்டேன். நான் யோசிக்கிறேன், மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதினோடனே மளிகை ஜாமான் பெருசு பெருசாக கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. யார் செஞ்சிருப்பா? இன்னொரு தடவை காலிங் பெல் அடிக்குது. அண்ணா வரலாமா அப்படின்னு கேட்டோன்னே பிரைஸ் எல்லாரும் சோத்திரன்னு ஒருத்தி வந்தா, வாலிய பிள்ளை. அப்போ நான் யோசித்தேன், நீ லெட்டரும் போடல அந்த காலத்தில், ஃபோனும் பண்ணலை, அப்போ இந்த மளிகை ஜாமான் நீ தானா அப்படின்னு கேட்டேன். ஏன் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு இன்னது தேவையேட்டு உங்கள் பரமபிதா அது அவர் சொன்னது. ஆவிக்குரிய காரியத்தை நிறையா நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, அதுக்கு அடையாளமாக நாங்கள் இதை தரோம். நாங்கள் அப்போ ஆரம்பித்தது. இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்ற தேன், ப்ரெட்டு, சுகரு, பருப்பு எல்லாமே சர்ப்ளஸாக இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்கள். வறுத்த கோதுமை சொன்னேனே, அது என்னென்னா சபையுடைய அன்றாட தேவை, விசுவாசியுடைய அன்றாட தேவை. வறுக்காத கோதுமை, வறுத்த கோதுமை அன்றைக்கே சாப்பிடணும். வறுத்த கோதுமை திரும்ப விதைக்க முடியுமா? God is mindful of today's need. He assured us daily bread. நமக்கு அன்றாட அப்பத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்து வறுக்காத கோதுமைன்றது ஃபியூச்சர் நீட். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொன்னார். ஃபியூச்சரில் உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கும். இஎம்ஐக்கு போகாத. பைக்கை வாங்கினா பைக்கை அவன் ஓட்டி போயிடுவான். ஃப்ரிட்ஜுனா ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு போயிடுவான். நமக்கு யாரும் இஎம்ஐ ரிமைண்டர் கொடுக்கவே கூடாது. நான் சொல்லி வாங்காதடா, இந்த ஃபோனு ரிப்பேர் ஆகிடுச்சு சொல்லி என் பையனும் பொண்ணும் இதை மாற்றுங்க, தரத்தரமாக இருக்குது, ஃபோனா இதே அப்படின்னு. எனக்கு இது ஃபோன் தான். ஹலோ சொன்னால் ஹலோ சொல்லுது. மற்றவங்களுக்காக நான் எதுக்குமா ஃபோன் வாங்கினோம்? எனக்கு ஃபோனே ரொம்ப வராது. நான் இதில் ஏதாவது ஆவிக்குரிய செய்திகளை பார்த்துக்கிட்டு இது நான் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் இது மட்டும் போதும். மற்றவங்களுக்காக வாழக்கூடாது. உங்களுக்கு இன்னது தேவைன்னு உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். கவனிங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆவது வரைக்கும் தான் இவ பேசுவார். 3ஆம் அதிகாரத்துக்கு மேலே இவ பேசவே மாட்டான். ஊரார் எல்லாரும் இவளுக்காக பேசுவாங்க. பேர் வச்சதே ஊரார் தான். குழந்தைய பேர் வச்சதே ஊரார் தான். புரியுதா? அந்த அளவுக்கு ஊரோடு எழுதிட்டான். அவர் சொல்கிறாரு, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு என் மனிதருக்கு கட்டளை இருக்கு. அப்படின்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஃபார் ரூத். உங்களை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். பாருங்கள், இப்போ நானும் சோமும் நாடகமாக போடுவோம். ஓர்பாலையும் ரூத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சுருவோம். சில நேரங்களில் அக்கா தங்கச்சி, அக்கா தங்கச்சின்னு கட்டி பிடிச்சிக்குவாங்க. ஒரே இடத்துல பிறந்தோம், ஒரே இடத்துல மாப்பிள்ளை எடுத்தோம், ஒரே மாதிரி கணவன்லாம் இறந்து போயிட்டாங்க, ஒரே மாதிரி புறப்பட்டோம். அங்கே தான் சிக்கல். அந்த அம்மாவுக்கு பின்னாடியே நீ வந்தேல, ஐயோ அவங்க கல்யாணம்னு சொல்லிட்டாங்க தங்கச்சி, அதனால நான் போயிட்டேன். உன் கதை என்ன? அது போனால் பெரிய பணக்காரர் ஒருத்தர்
அவர் என் மேலே அன்பு பாராட்டி பெரிய பண்ணையார், அவர் பேர் போவாஸ். போவாஸ் தானே பண்ணையார், அவரா? ஆமாம். அது மாத்திரமா, இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிற அந்த தாவீதை உடைய பாட்டியாக நான் மாறிட்டேன். ஊரார் எல்லாரும் இவளுக்காக பேசினாங்க. எவ்வளோ நல்லா இருக்குல்ல? சபைக்கு இதுதான் அடையாளம். ஊரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், வீட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், ஸ்கூலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ரூத்துடைய புகழ் எல்லா பக்கம் போயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ வருவதற்கு முன்பாக உன்னுடைய டெஸ்டிமனி வந்துருச்சு. ஐயோ, வேலைக்காரிக்கு சமமாக இராவிட்டாலும் நீங்கள் எங்களை மதித்து பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்னபோது அவர் சொல்கிறாரு, உன் புருஷன் இறந்த பிறகு, உன் மாமனார் இறந்த பிறகு, உன் மாமியாருக்கு நீ செய்தது எல்லாம் விவரமாக சொல்லப்பட்டுச்சு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல? எவ்வளோ நல்லா இருக்குல்ல? ஏசாயா 43:12 என்ன சொல்லுது? நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏண்டி மருமகன் வந்திருக்காடி? அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த மாமியார் உண்மையாக இருந்திருப்பாங்க? அந்த மருமகளை பற்றி ஊரே பேசி, ஊரெல்லாம் சேர்ந்து வந்து தான் இவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுச்சு, பேர் வச்சு. ஜெபம் இல்லாமல் கண்களை முடுங்க, கண்களை முடுங்க. ஆண்டோட சொல்லுங்க, முழங்கால் போட முடிஞ்சா போட்டுங்க. ஆண்டவரே, ரூத்தை போல என்னை விட்டு கொடுக்குறேன். அந்த சந்ததியில் தான் தாவீது வந்தார், இயேசு வந்தார். உங்கள் சந்ததியில் இன்னும் ஆவிக்குரிய பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் பிறக்க போகிறாங்க. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்றைக்கே வாங்கிக்கணும். அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாவது உனக்கு அவராலே நிறைவான பலன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் சொல்லியிருக்குது. அவர் பலன் அளிக்கிற